திரு ராஜாராம், காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, அதுக்கு ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு கருத்தை இங்க முன் வச்சாங்க. இப்ப அரசியல்வாதிகள் ரவுடிகளையும் குற்றப்பின்னணி கொண்டவர்களையும் கட்சியில் சேர்த்துக் கொள்கிறார்கள், சீட் கொடுக்கிறார்கள், அதெல்லாம் தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இந்த நெருக்கடி இருக்கா காவல்துறையினருக்கு? அதாவது ரவுடிகள் தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஆளுங்கட்சி வரக்கூடிய கட்சியில போய் அவங்க இணைஞ்சிக்குவாங்க. இதை ஒரு கேடயமா அவங்க பயன்படுத்திக்குவாங்க. தங்க மேல உள்ள வழக்குகள்ல நீதிமன்றம் மூலம் தண்டனை வாங்கி தராமல் இருப்பதற்கும், குண்டர் சட்டத்தில் தங்களை கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி தாங்க கூட இருக்கக்கூடிய தொண்டரடி பொடிகள் அவங்க பேர்ல வழக்குகள் போடாமல் இருக்கிறதுக்கும், என்கவுண்டர் சில சமயத்தில், அதாவது இவங்க காவல்துறையோட கடமை அக்யூஸ்ட பிடிக்க வேண்டியது, பிடிக்க போற சமயத்தில் கொலைவெறியோட தாக்குறாங்கன்னா திருப்பி தாக்குவாங்க, அதில் அவங்க இறந்து போறாங்க, அது என்கவுண்டர் சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கிறதுக்கும், அவங்க பேர்ல இருக்க வாரண்ட்ல அவங்களை பிடிக்காம இருக்கிறதுக்கும், தங்களோட நடவடிக்கைகளை அவங்க செயல்படுறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காகவும், ஆளுங்கட்சியா வரக்கூடிய மத்திய மாநில ஆளுங்கட்சியா வரக்கூடிய கட்சிகளில் போய் இணைஞ்சிடுறாங்க. இணைஞ்சு அந்த கட்சியில ஒரு போஸ்டிங்கும் வாங்கிடுறாங்க. போஸ்டிங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த கட்சி. அப்போ அவர் போய் காவல்துறை அவங்கள நேரடியா நெருங்கி அவங்க பேர்ல வாரண்ட் இருந்து அவனை பிடிக்கிறதுக்கோ, ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட அவரை பிடிக்கிறதுக்கோ ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. இப்போ ஒரு மத்திய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மாநில தலைவர் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில இத்தனை ரவுடிகள் இருக்காங்கன்னு பேர் லிஸ்டே படிக்கிறாரு. அதே மாதிரி மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்களும் அவங்களும் அந்த கட்சியில மத்திய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இந்த ரவுடிகள் அப்படின்னு சொல்லி அங்க பேரை படிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ரவுடிகள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இருக்காங்கன்னு தெரியுது இல்லையா? நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், அவன் கேஸ் அவன் ஃபேஸ் பண்ணி கோர்ட்ல அவன் பண்ணிக்கிட்டோம். ஆனா அவன் அந்த கட்சி விட்டு நீக்கினாங்களான்னு நீக்கல. ஆக இந்த மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அது காவல்துறைக்கு நிச்சய பிரச்சனையை கொடுக்கும். காவல்துறையினுடைய கையை கட்டப்பட்டிருக்கு. அரசியல் ரீதியான நெருக்கடி இருக்கிறது, தலையீடு இருக்கிறதுன்றது அவர் மறைமுகமா சொல்ல வந்த கருத்து. ஒரு காவல்துறை அப்படின்றது, காவலர்கள் அப்படின்றவங்க, காவல் அதிகாரின்றவங்க கான்ஸ்டிடியூஷனலி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கையை அதெல்லாம் கிடையாது. ஒருத்தனை பிடிச்சிங்க, அவன் செஞ்ச கிரைமு, அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, ரைட்டுங்களா? போட்டுட்ட உடனே அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் இருக்க போது அப்போது உள்ளபடியாக அவர் சகோதரர் காவல் அதிகாரி சொல்லாத ஒரு விடயம், ப்ராசிக்யூஷன் இதில் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் சொல்ல வர இந்த நெக்ஸஸில். அப்படி ஒரு ப்ராசிக்யூஷன் அப்படின்றது தொடர்ந்து சொல்லும் இல்லையா, விடாதீங்க அப்படின்னு வரும்போது, நான் கோர்ட் அப்சர்வராகவும் போலீஸ் ரிப்போர்ட்டராகவும் இருந்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், அதை கேட்டுக்கிட்டது நீதிபதி தலையசைப்பார், எஸ் விட முடியாது ஜாமீனில் அப்படின்ட்டு. அப்போது ப்ராசிக்யூஷனும் போலீஸும் ஒரு சேர வழக்கை ஸ்ட்ராங்காக போட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண அப்படின்னோம்னா அவன் எஸ்கேப் ஆகவே முடியாது. நான் என்னோடய அனுபவத்துலேருந்து நான் பேசுகிறேன். ஒரு பத்திரிகையாளர்னா, ஒரு பொதுஜனமாக என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். என்னைக்கு இப்போது என்னுடைய அருமை நண்பர் மனுஷபுத்திரன் கூட சொன்னார். அதாவது ஒரு விடயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நீதிபதியினுடைய அப்சர்வேஷன் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்டே வரல, அது பல்வேறுபட்ட வழக்குகளினுடைய ஒரு தொகுப்பாக தான் அவருடைய கருத்து வெளிப்படுது. சமுதாயத்து மேல வைக்கக்கூடிய ஒரு பார்வை. இப்போ இதே மாதிரி என் கிருபாகரன் நீதிபதி அவர்கள் 2015 ரியல் எஸ்டேட் மர்டரை பற்றி அவர் கடுமையாக அப்சர்வ் பண்ணுறாரு. அவர் அப்போ அவர் டிஸ்ட்ரஸ்ட் பை த டேஞ்சரஸ், brutal and cruel face of real estate killing in Tamil Nadu, the judge had in October last year directed the DGP to file year-wise, district-wise data on murders, kidnappings due to real estate deals in the state in the last 10 years. அது கொடுக்கல, டிஜிபி கொடுக்கல. அப்போ இது 2015 வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. நான் இப்போ இதுக்காக தான் நான் போட்டேன். ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, இப்போ பாருங்கள், காவல் அதிகாரி அவர் டிலிஜென்ட்டாக செய்கிறாரு, ஆழ்ந்து அவர் ஈடுபடுறாரு அந்த வேலையில் அப்படின்னோம்னா, அவர் செய்ய வேண்டிய ஒரே விடயம், கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ன்றது என்னங்க, காவல்துறை பிடிக்கணும், அந்த வழக்கு சாட்சியம் பிடிச்சி சரியாக கேஸை ஃபைல் பண்ண. ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு எப்போ பெரிய ஆள் ஐயா அவர்களுக்கு நல்லா தெரியும்.
சரியா போட்டார், எஸ்கேப்பா ஆக முடியாது. அந்த மாதிரி சார்ஜ் ஷீட் போடுறவர் தான் சரியான நான் inspector கேக்குறேன் அப்படின்னு திரு சொல்றாரு. ராஜாராம், அது உங்களுடைய கடமை. உங்களுடைய வேலையை சரியா செய்யாம தொடர்ந்து இது போன்ற காரணங்களை சொல்வது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற கேள்விதான் அதுல இருந்து எழுவதாக என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. ப்ராப்பரான ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றீங்க, ப்ராப்பரான ப்ராசிக்யூஷன் நீங்க வைக்கிறீங்கும் போது அது காவல்துறையினுடைய கடமை இல்லையா? இங்க பிரச்சனை, சட்டத்துல பிரச்சனை, சிஸ்டம்ல பிரச்சனை, அரசியல்வாதிகள் தலையீடு அப்படின்னு சொல்றதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதாவது நான் காவல்துறையில ஆய்வாளரா 12 ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன். அப்போ காசிமேடு காவல் நிலையத்தில் நான் இன்ஸ்பெக்டரா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன், ப்ரொமோஷன் ஆகி. அங்க 2 ரவுடி குரூப், ரைவல் குரூப்ஸ் மாறி மாறி அக்கவுண்ட் அவங்க டேலி பண்ணிப்பாங்க. இதுல 3 பேர் சேர்த்தா அங்க ஒரு 3 பேர் சாகணும், இங்க 4வது ஆள் சேர்த்தா அங்க 4வது ஆள் சாகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 1993 நாங்க ஜாயின் பண்றோம், 4வது இன்ஸ்பெக்டரா. அந்த அதே காவல் நிலையத்தில் 4 ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன். அதுல 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன். கொலைவாளிகள் 30 பேருக்கு நீதிமன்றம் மூலமா ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன். என்னால வாங்கி கொடுக்க முடிஞ்சது. நிறைய பிரச்சனைகளை தாண்டியும் சட்டத்துல அவங்களை வெளியே வராம உள்ள வச்சு சாட்சிகளை கரெக்டா கோர்ட்ல ஏத்தி அவங்களுக்கு நீதிமன்றம் மூலம் தண்டனை வாங்கி கொடுத்தேன். இதுல பிரச்சனைகள் இருக்குன்னு நான் சொல்லல, அதை அந்த சொல்லக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பாருங்க. சார் சொன்னாரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்காங்க அப்படின்னு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா மர்டர் கேஸ் நடத்துறது யார் நடத்துறாங்க? பிபி. அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து யார்? எந்த கட்சி ஆளுங்கட்சியா வருதோ அந்த ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமிக்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் வந்து சில இதுக்கு நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க. அதாவது காவல்துறையை நான் காப்பாத்துறதுக்காக நான் பேசவே இல்லை. காவல்துறையில கெட்டவங்க இருக்காங்க, அவங்க மேல தண்டனை கொடுங்க. அதுல வந்து சில சிக்கல்கள் இருக்கு. ஒரே ஒரு செகண்ட். அதாவது என்னன்னா, சட்டத்திலையும் பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து கடந்த ஆண்டு வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு 20க்கும் மேற்பட்டவர் இறந்தாங்க. இந்த ஆண்டு கள்ளச்சாராயம் குடிச்சு 65 பேர் இறந்தாங்க. அந்த கள்ளச்சாராய வழக்குகள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே பெயிலபிள் கேஸ். அதை வந்து ஜாமீன்ல விட்டுறாங்க. கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் தான் சாராயம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுக்குட்டி மேல 32 வழக்கு இருக்குறாங்க. விஷ சாராய கேஸ் தவிர மத்த கேஸ்ல வந்து அவங்கள நீதிபதி ரிமாண்ட் பண்ணவே முடியாது, சட்டத்துல வெளியே கிடையாது. ஆக அவங்க உள்ள போயிட்டு வெளியே வந்துடுறாங்க, ஃபைனை கட்டிட்டு வந்துடுறாங்க. இப்பதான் அந்த சட்டத்தை மாத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி கஞ்சா கேஸ், இப்ப இன்னைக்கு கஞ்சா போதை பொருள் அதிக இல்ல இது ஓவரால் திருப்பி ஒரு விமர்சனம் வரும்போது அது அரசியல் விமர்சனமா மாறுது. நம்ம அத பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்ல முன்னாடி கஞ்சா வச்சிருந்தா நம்ம இல்ல அப்படி நம்ம ஒவ்வொரு வழக்கா பார்க்க முடியாது. 10 வருஷம் 5 லட்சம் அபராதம். இப்போ 10 கிராம் கஞ்சா வச்சுக்கலாம், எவ்வளவு கஞ்சா வச்சிருக்காங்களோ அது மாதிரி தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் சட்டங்கள், அதாவது சட்டங்கள் கடுமையாக்கப்படணும்.